அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். அடியன் எம்எஸ்கே மனோகரன், திருக்குறள் ஆய்வாளர், வரலாற்று ஆசிரியர். நாங்கள் கடந்த 17 செப்டம்பர் 2025 முதல் 19 செப்டம்பர் 2025 வரை திருவள்ளுவரின் வரலாற்றை ஆராய்வதற்காக அவருடைய பிறப்பிடம் எது, அவர் எங்கு வாழ்ந்தார் என்ற விவரங்களை தேடி நாகர்கோவிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் சென்று அவர் பிறந்த திரு நயினார்குறிச்சி என்று அழைக்கப்படும் புனித பூமியை நாங்கள் 3 பேர் கொண்ட குழுவானது, என்னுடன் திருவாளர் பி ஜெகதீசன், திருவாளர் ஜி பாலசுப்ரமணியம் அவர்களும் இணைந்து ஒரு வரலாற்று குழுவாக நாங்கள் அங்கு சென்று கள ஆய்வு செய்தோம். அங்கு சென்று ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அங்குள்ள திரு நயினார்குறிச்சியில் உள்ள ஒவ்வொரு மக்களும் மிகவும் பெருமையாக ஐயன் தெய்வப்புலவர் பிறந்த பூமி இதுதான் என்று ஒருவர் கூட மருத்துவ அல்லது வேறு விதமான எந்த விதமான ஒரு செயல்பாட்டையும் அவர்கள் கூறவில்லை. அவ்வளவு மலர்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இது எங்கள் ஐயன் தெய்வ புலவர் பிறந்த பூமி என்று கூறுகிறார்கள். அதே போல அந்த கரைகண்டேஸ்வரர் என்னும் ஒரு ஆலயம் அங்குள்ளது. அந்த ஆலயத்தில் தான் தெய்வப்புலவர் அமர்ந்து திருக்குறளை இயற்றினார் என்றும், அந்த சிவனடியார் ஒருவர் நாகராஜன் ஜவஹர் என்ற ஒரு சிவனடியார் பல வருடங்களாக அந்த கோயிலுக்கு பூஜை செய்து கொண்டுள்ளார். அவர் அவ்வாறு தெரிவித்தார். அவருடன் உரையாடிய போதும் அங்குள்ள கரைகண்டேஸ்வரர் ஆலயத்தில் தான் என்னுடைய செவிவழி செய்தியாக முன்னோர்கள் இங்குதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அமர்ந்து இந்த ஆலயத்தில் திருக்குறளை இயற்றியதாக கூறினார். மேலும் அவருடைய எல்லையானது முட்டம் கடற்கரை பகுதி, திருநயினார்குறிச்சியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து பூவமலை காடு என்று அழைக்கப்படும் ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அதுவரை நாஞ்சில் நாடு என்னும் திருவள்ளுவர் ஆண்ட நாடு பரவியுள்ளதாக அங்குள்ள மக்கள் கூறினார்கள். அதே போல நாங்கள் அந்த கூவமலை என்று சொல்லப்படும் அந்த மலைக்கும் அங்கு சென்றோம். அங்குள்ள காணி மக்களின் ஒரு சிறந்த ஒரு பேராசிரியராக உள்ள முனைவர் சுரேஷ் சாமியார் அவர்களையும் கண்டு விவாதித்தோம். அவர்கள் அங்கு காணிநில மக்கள் தெய்வப்புலவரை தங்களது தெய்வமாக மதித்து இன்றும் ஒவ்வொரு அங்குள்ள மலைவாழ் மக்களும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார்கள். மேலும் அங்கு 2 மலைகள் உள்ளது. ஒன்று வள்ளுவன் கால்பொற்றை என்றும், இன்னொன்று வள்ளுவத்தி மலை என்றும் அருகருகே உள்ளது. அங்கே அந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி உயரம் இருக்கும். அந்த மலையில் தான் தெய்வப்புலவரின் பொற்பாதங்கள் உள்ளதாகவும், வருடம் ஒரு முறை அவருடைய அவதரித்த திருநாளில் அங்கு சென்று காணி மக்கள் அனைவரும் அங்கு சென்று அந்த நாஞ்சில் நாட்டில் உள்ள பகுதியாகவும் வணங்கி வருவார்கள் என்றும் குறிப்புகள் இருந்தது. அதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். நான் தற்பொழுது நமது குலத்தில் தோன்றிய புலவர் மா தெய்வசிகாமணி அவர்கள், வயது 83. அவர் பல புத்தகங்களை நூல் ஆசிரியராக உள்ளார். அவரை நான் கண்டு விவாதித்த பொழுது, நான் நாஞ்சில் நாட்டிலிருந்து எங்களது முன்னோர்கள் அங்கிருந்து தான் வந்தார்கள் என்று சொல்லும்போது நான் வியப்படைந்தேன். அதனால் அவரிடம் ஒரு சிறிய விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று இன்று அவரிடம் ஒரு காணொலி நிகழ்ச்சி தங்களுக்காக பதிவிடுகிறேன். ஐயா, திருக்குறள் வணக்கம் ஐயா. தங்களை பற்றி தெரிவிங்கள். தாங்கள் நாஞ்சில் நாட்டிலிருந்து தான் உங்களுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் வந்ததாக கூறுகிறார்கள். நான் என் பெயர் தெய்வசிகாமணி. என்னுடைய முன்னோர்கள் மாரிமுத்து நாயனார், முனுசாமி நாயனார், ஆறுமுக நாயனார், சுப்பராய நாயனார். அவருடைய காலத்துக்கு மிக முற்பட்ட காலங்கள். எனக்கு இந்த 5 தலைமுறை மட்டுமே எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு தெரியாத அதுக்கு முன்னாடி சுமார் ஒரு 360 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நயினார்குறிச்சியிலிருந்து பிழைப்பு தேடி
வந்து விட்டோம். அங்கே வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அந்த கேரளா பகுதியில், அந்த பகுதிகளில் எங்களுடைய பெண்களை மிகவும் இழிவுபடுத்தி தவறாக நடத்தினார்கள். அந்த நடத்தையினுடைய வெறுப்பை நாங்கள் காட்டுவதற்காக நாம் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்து விட்டீர்கள். கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்து கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் 100 வருடம் திண்டுக்கல்ல வாழ்ந்தோம். திண்டுக்கல்ல இருந்து மீண்டும் காங்கேயம் வந்து காங்கேயத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்குறோம். அப்புறம் காங்கேயத்திலேருந்து இப்போ தற்சமயம் இருக்கிற தச்சம்பாளையம் என்ற கிராமத்துக்கு தூத்துக்குடி அருகில் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூரில் வந்து அவர்களுடைய தொழிலான அந்த ஏடு எழுதுதல், ஜாதகம் எழுதுதலுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற போது அந்த தச்சம்பாளையங்கிற கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து எங்களை அழைச்சிட்டு போய் அந்த கிராமத்தில் தங்க வச்சு அங்கே வந்து எங்கள் தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு வாழ்க்கைக்கு சில பெரிய பேருதவிகள் செய்ததாக வரலாறு இருக்குது. அந்த வரலாற்று வழியாக வந்தவர்கள் தான் நாங்கள். எங்களுடைய முன்னோர்கள், அதாவது என்னுடைய முன்னோர்களாகிய நான் சொன்னேன் இல்லைங்களா, முனுசாமி நாயனார், ஆறுமுக நாயனார், சுப்பராய நாயனார், இவெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள். நாங்கள் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாடு, அங்கே தக்கலைங்கிற ஒரு பகுதியில் அங்கே தான் எங்களுக்கு குலதெய்வமும் இருக்குது. அந்த குலதெய்வத்துக்கு பேர் செண்பகவல்லி தாயார் கோயில். செண்பகவல்லி தான் என்னுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் போய் வழிபாடு செய்கிற வழக்கம் உண்டு இப்பவும். அங்கிருந்து நாங்கள் வந்த வரலாறு எனக்கு இப்போ எங்கள் ஐயா ஆராய்ச்சிக்காக கன்னியாகுமரி சென்றாங்க இல்லைங்களா, போய் வந்து தெரிஞ்சுட்டு வந்து செய்திகளை வச்சு தான் என்னுடைய விஷயத்தையும் சொன்னோம். நாங்களே நாஞ்சில் நாட்டுக்காரருக்கு தான் அங்கிருந்து தான் இங்கே வாழ்கிறதுக்கு வந்தோம். வந்து கிட்டத்தட்ட 360 ஆண்டுகள் ஆகுது நாங்கள் இங்கே வந்து. நாங்கள் இங்கே முன்னோர்கள் வாழ்த்து வந்துட்டு இருந்தோம். இப்போ அந்த முன்னோர்கள் வழியிலுமே நான் எங்களுடைய தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அங்கே எங்களுக்கு வந்து இப்போது எங்களுக்கு குலதெய்வமாகிய செண்பகவல்லி தாயாருடைய கோயில் எங்களுக்கு அங்கே தான் இருக்குது. அங்கே தான் போய் நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம். இப்போ தாங்கள் எழுதிய புத்தகங்கள் என்ன ஐயா? பிள்ளைத்தமிழ், அதாவது நல்லவை 40 என்ற நூல் ஒன்று எழுதியிருக்கிறேன். பிள்ளைத்தமிழ், கரித்தமலை ஆண்டவர் பிள்ளைத்தமிழ்னு சொல்லிக்கொண்டு ஒரு பிள்ளைத்தமிழ் நூல் ஒன்று எழுதியிருக்கிறேன். அப்புறம் வந்து வெண்பாவில் புதிர் வெண்பா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். பல நல்ல செய்திகளை புதிர் மூலமாக சொல்லி விடுவிப்பது அந்த அந்த இதில் புதிர் வெண்பா என்ற நூல் எழுதியிருக்கிறேன். வள்ளுவர்களின் சிறப்பை பற்றியும் அவர்களுடைய வரலாறை பற்றியும் உங்களுக்கு தெரிந்த அளவில் என்னவென்ற கூறுகளை தான். வள்ளுவர்களை பற்றி சொல்லணும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் வாழ்ந்தார் என்று நீங்கள் படித்துள்ளீர்கள்? அதாவது திருவள்ளுவருடைய ஆண்டு ஏறக்குறைய கிமு 31 அரசாங்கத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட சில உண்மைகள்லாம் திருவள்ளுவருடைய ஆண்டு இன்னும் அதுக்கு முற்பட்ட ஆண்டு, முற்பட்ட பல ஆண்டுகள் முற்பட்டதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, அந்த சொற்கள் அங்கே பயன்படுத்தப்பட்ட சொற்கள், அவர் பயன்படுத்திட்டு இருந்த பொருளில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் எல்லாம் மிக நீண்ட காலத்துக்கு முன்னாடி தமிழில் இருந்தது. இப்போ இந்த பல சொற்கள் தமிழில் இல்லை, வழக்கு மாறிப்போச்சு. அதனால் அவருடைய காலம் இன்னும் முற்பட்ட காலமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.